எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது, நாங்கள் அனுபவத்தில் அந்த நிலத்தை வச்சிருக்க போகிறோம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்து பரிமாற்ற சட்டம் 1882 இதனுடைய பிரிவு 52. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு சொத்து வாங்கக்கூடாது. சரிங்களா? அப்படி நீங்கள் வாங்கினாலும் நீதிமன்றம் எந்த வகையான தீர்ப்பை கூறுகிறதோ அந்த தீர்ப்பிற்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் யாரிடமிருந்து சொத்து வாங்கினீங்களோ அவங்க சொத்துக்கு உரிமையாளர் அல்ல, இன்னொருத்தர் தான் உரிமையாளர் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்காது. நீதிமன்ற தீர்ப்பின்படி யாருக்கு அந்த சொத்து தீர்ப்பிடப்பட்டிருக்கிறதோ அவங்க கைக்கு போய் சென்றுவிடும். அப்போ நான் என்னங்க செய்கிறது, எனக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் இந்த சொத்தை வாங்கியிருக்கேனேன்னு நீங்கள் கேள்வி கேட்டால், நீங்கள் யாரிடமிருந்து வாங்கினீர்களோ அவர்களிடம்தான் உங்களுடைய கேள்வியை முன்வைக்க முடியும். அதை தவிர